மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் ஜிம்முக்கு போயே திருவண்டான்னு சொல்லி மலையிலேயே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு மலைக்கு இதமா சுட சுட ஒரு பிளாக் காஃபி ஒன்று போட்டுட்டு இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள். ஸோ இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் டே. ஸோ வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பேசிக் ஸ்ட்ரெச்சஸ்க்காக அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பிட்டு ஷோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு ஒரு 20 புஷ்அப்ஸ் 2 செட்டு போட்டு செஸ்ட்டை வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இவன் தான் என்னோட நண்பன் முரளி. ஹி இஸ் a பிகினர். அதனால தான் நீ புஷ்அப் போட்டுட்டு இருக்கான். அண்ட் 2 பேரும் பக்காவா வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஃபிளாட் டம்பிள் பிரஸ் 4 செட் 12 ரெப்ஸ் போட்டுட்டு செகண்ட் செஸ்ட் ஃப்ளை மிஷின்ல 4 செட் 12 ரெப்ஸ் போட்டு அண்ட் தேர்ட் இன்க்ளைன் டம்பிள் பிரஸ் 4 செட் 12 ரெப்ஸ் அண்ட் ஃபோர்த் டிக்ளைன் செஸ்ட் பிரஸ் மிஷின்ல 4 செட் 12 ரெப்ஸ் போட்டுட்டு அண்ட் ஃபைனலா அப்பர் செஸ்ட்க்கு ஒரு வேரியேஷனை போட்டுட்டு செஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. சோ இன்னைக்கு செகண்ட் மசில் ஷோல்டர். சோ ஷோல்டருக்கு முதல் ஒர்க் அவுட்டா ஷோல்டர் பிரஸ், ரெண்டாவது ஒர்க் அவுட் லேட்டரல் ரைசஸ் அண்ட் மூணாவது வேரியேஷன் ரியல் டெல்ட்டுக்கு நம்ம சயின்டிபிக் லிஃப்டர் ஜெஃப் நிப்பர்ட் சொன்ன இந்த ஒரு வேரியேஷன் ரியல் டெல்ட்டுக்கு வேற லெவல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கும். சோ இதையும் போட்டுட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. அண்ட் இனிமே வீக்லி 3 டேஸ் இந்த மாதிரி ஜிம் பிளாக் போடலாம்னு இருக்கேன். உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் தண்ணியா குடி